Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ரவா பொங்கல், கோதுமை ரவா பொங்கல், wheatrava பொங்கல். ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ஸோ டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ நம்ம அழகாக ஈஸியாக இதை பிளான் பண்ணிடலாம். இந்த ரவா பொங்கலோட எல்லா விதமான சட்னி, சாம்பார், கத்திரிக்காய் குச்சி இது எல்லாமே நல்ல சூட்டபுளாக இருக்கும். நான் இன்றைக்கி ரவா பொங்கலோட சர்வ் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு முருங்கைக்காய் சாம்பார். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் இது. இங்கே ஒரு சஜஷனாக பதிவு பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சட்னி சாம்பார் பண்ணிக்கலாம். எல்லா விதமான சட்னி சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இது ஒரு கம்ஃபர்டபுளான உணவுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி ரவா உப்மா போருன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரவா பொங்கலை விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி இது எனக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க. ஏன்னா நல்ல ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தி இருக்கும். நல்ல நார்ச்சத்து நிறைந்த அந்த கோதுமை ரவை கூடவே பாசிப்பருப்பு சேர்த்து நல்ல அந்த தாளிப்பெல்லாம் சேர்த்து இங்கே 1 pot ரெசிப்பியாக செய்கிறேன். ஸோ டக்குன்னு வேலையாகும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான உணவாகவும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன், சம்பா ரவை. இது ரிஃபைனடு வெள்ளை ரவையை விடவே இந்த கோதுமை ரவை ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த முழு கோதுமையை உடச்சி ரவையாக்கி செய்கிறதால அந்த நார்ச்சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். பக்குவமாக இந்த கோதுமை ரவையை வச்சு நம்ம ரவா பொங்கல் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ 1 கப்பு கோதுமை ரவை, அதுக்கு 1/3 கப்பு 3ல் 1 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு எல்லாருக்கும் தெரியும், தோல் நீக்கிய பச்சைப்பயிறு. இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகம். ஸோ இந்த கோதுமை ரவையோடு இந்த நல்ல பாசிப்பருப்பு சேர்த்து இப்போ ஒரு அருமையான பொங்கல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணியை வடியறக்கு வச்சிடலாம். ஸோ அது நல்லா வடிஞ்சு ட்ரை ஆகட்டும். அடுத்த ஸ்டெப்பு, ரவா பொங்கலுக்கு தேவையான தண்ணியை அளந்து நம்ம கொதிக்கிறதுக்கு வச்சிடணும். இங்கே 1 கப்பு கோதுமை ரவை, அதில் 3ல் 1 பங்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. ஸோ ரெண்டும் நல்லா பர்ஃபெக்டாக குழஞ்சி வெந்து வர்றக்கு 4 கப்பு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம கொதிக்கிறதுக்கு வச்சிடலாம். இங்கே ஒரு 1 pot ரெசிப்பியாக இந்த ரவா பொங்கல் செய்கிறோம். ஸோ தாளிச்சிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். ஸோ இருக்கட்டுங்க. ஸோ ஸ்டவ்வில் ஒரு பர்னரில் தண்ணியை கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு சைமல்டேனியஸாக இன்னொரு பர்னரில் நான் குக்கரை வச்சுட்டேன். குக்கரில் நம்ம பொங்கல் செய்யும்போது நல்லா குயிக்காகவும் ரெடி ஆயிடும், நல்லா மெத்துன்னு குழைவாகவும் வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம சேர்க்கிறது நல்ல பொடியாக நறுக்குன்னு இஞ்சி. ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போவே பொங்கல் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த இஞ்சியெல்லாம் நல்லா இந்த ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அது பொரியறக்கு விட்டுருங்க. இப்போ இதில் உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 10 to 15 பீசஸ் போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் போடலாங்க, அது உங்கள் விருப்பம். ஏன்னா அந்த பொங்கல் முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். அடுத்ததாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இது கட்டி பெருங்காயத்தை நான் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. பொங்கல் தாளிப்பில் அந்த மிளகு, சீரகம், அந்த பெருங்காயம் சேரும்போது தாளிப்போட வாசனை கமகமன்னு இருக்கும், நல்லதும் கூட. அடுத்தது ஜஸ்ட் 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். செகண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி தண்ணியை சுத்தமாக வடித்து ட்ரையாக வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை இந்த தாளிப்புலேயே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவாங்க. அந்த எண்ணெயில் அந்த தாளிப்போடு சேர்ந்து நல்லா இந்த பாசிப்பருப்பு வறுபட்டு வரட்டும். 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துருவோம். இந்த கோதுமை ரவையும் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விடுங்க, கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த பொங்கல் ஒரு 1 pot ரெசிப்பியாக தான் பண்ணுறோம். பருப்பு தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் ரவையில் கலந்துக்கல, அப்படியே ரவையோடவே சேர்ந்து வேக வைக்கிறோம். பர்ஃபெக்டாக வெந்து வரும். அதுவும் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சுடு தண்ணியை சேர்த்து வேக வைக்கும்போது பர்ஃபெக்டாக வெந்து வருங்க. நம்ம தண்ணியை அளந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ அந்த சூடான தண்ணியை இப்போ இந்த குக்கரில் சேர்த்து விட்டுருவோம். நல்ல ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துருங்க.
இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துட்டு இமீடியட்டாக டிலே பண்ணாமல் நம்ம டக்குன்னு அந்த குக்கரோட மூடியை போட்டு விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கணுங்க. வெயிட் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கண்டிப்பாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து வரும். நல்லா 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இங்கே 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். வா, நல்ல கமகமன்னு வாசனைங்க. அந்த பொங்கல் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்ல பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ மேலால் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை போட்டு விட்டு கொஞ்சமாக மேலே நெய்யை விட்டு கலந்துக்கலாம். இந்த நெய் சேர்க்கிறது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல மணக்க சுவையான கோதுமை ரவா பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கீழே அடியெல்லாம் பிடிக்கல. பொங்கலும் நல்லா மெத்துன்னு வெந்து வந்திருக்கு. அந்த கோதுமை ரவை பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஒரு டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம இந்த டிஃபனை ரெடி பண்ணிடலாம். கோதுமை ரவையில் எப்பவும் ஒரே மாதிரி உப்புமாவே பண்ணி தராமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பொங்கல் எல்லாம் செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிற ஆளு கூட இந்த பொங்கலை விரும்பி சாப்பிடுவாங்க. பொங்கல் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான உணவுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அதுவும் இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகம் உள்ள கோதுமை ரவையும் பருப்பும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தியும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா பொங்கலுக்கு எல்லா விதமான சட்னி சாம்பாரும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த ரவா பொங்கலோட பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு முருங்கைக்காய் சாம்பார். இந்த ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க. நம்மளுடைய குழம்பு ரெசிபி பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய சாம்பார் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு குயிக்கான டிஃபன் கோதுமை ரவா பொங்கல், ஒரு ஹெல்த்தியான டிஃபன் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.